டியூபல் ரீகனலைசேஷன் சர்ஜரி பண்ணணும்னு ஓப்பன் சர்ஜரி தான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதை விட இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்துல லேப்ராஸ்கோபி ரொம்ப பெஸ்ட். எதனால அப்படின்னா, நம்பர் 1 வந்து மினிமல் இன்வேசிவ். அது சின்னது 5 mm கண்ணுக்கு தெரியாத துளைகள் மூலியமாக பண்றது. அதனால உங்களுடைய தழும்புகள் இருக்காது, வேகமாக வேலைக்கு திரும்பலாம், கண்டிப்பா பிளட் லாஸ் இருக்காது, ரிஸ்க் ஃப்ரீ ப்ரொசீஜராக இருக்கும். இரண்டாவது, லேப்ராஸ்கோப்பில அதனுடைய மேக்னிஃபிகேஷன் லெவல் வந்து ஒரு 20 மடங்குகள் அதிகமாக மேக்னிஃபை ஆகிருக்கிறதுனால, நுணுக்கங்கள் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கிறதுனால அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஓப்பன் சர்ஜரியோட லேப்ராஸ்கோப்பில அதிகமாக இருக்கும். அதே சமயம் மூன்றாவது முக்கியமானது வந்து லேப்ராஸ்கோப்பில் அதர் ஆர்கன்ஸோட டேமேஜஸ், நம்மளுடைய ஓப்பன் சர்ஜரி பண்ணும்போது நம்ம வயிறு தசைகளை கிழிச்சு உள்ள போய் எல்லாமே பண்ணிட்டு வர டேமேஜஸ் எதுவுமே லேப்ராஸ்கோப்பில் இருக்காது. அதனால எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணும்போது லேப்ராஸ்கோபி டியூபல் ரீகனலைசேஷன் ப்ரிஃபர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பத்தின எல்லா வீடியோஸுமே எங்களுடைய யூடியூப் சேனல்ல டியூபல் ரிவர்சல்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. கம்ப்ளீட்டா பார்த்து அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதுலயே கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளா கேளுங்க. தொடர்ந்து நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.